இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காளகஸ்திக்கு வந்திருக்கோம். காளகஸ்தி சிவன் கோயில் தானக்கா? காளகஸ்தி சிவன் கோயில். வாங்க உள்ள போய் பார்ப்போம். இப்போ பார்த்தோம்னா நம்ம காளகஸ்தி சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து இப்போ தான் நம்ம வேனுக்கு போக போகிறோம். நைட்ஸுக்கு ரேணி உண்டால போய் சாப்பிட போகிறோம் அப்படின்னாங்க. வாங்க பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காளகஸ்தி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். எல்லாரும் செருப்பு ஒரே இடத்துல கழட்டி போட்டோம். அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அள்ளிட்டு வந்து ஒரே இடத்துல வச்சுட்டாங்க. நாங்கள் கொஞ்ச நேரத்தில் செருப்பு காணணும்னு பதறி போயிட்டோம். அந்த மீனங்கரில் அவங்க வீட்டு சந்து, அதுக்கடுத்து 5 கிலோமீட்டர்ல பனையூர்ல அவர் ஆபீஸ். அன்னைக்கு வந்து நடிகர். இன்னைக்கு பாத்தீங்கன்னா போலீஸ் புரிஞ்சுருப்பாங்க. இன்னைக்கு ஸ்ட்ரீம் இல்லையா, அந்த தெருவுல எவனுமே வர மாட்டான். சம்பந்தம் இல்லாம ஒரு பாட்டு பார்த்தீங்கன்னா மணி காலையில் 6 மணி ஆக போகுது. இப்போ நாங்கள் வந்து அந்த மண்டபத்தில் தங்கியிருந்தோம். தங்கி தூங்கிட்டு இப்போ எழுந்துச்சி குளிச்சுட்டு திருத்தணி முருகனை பார்க்க போகிறோம். மண்டபத்தில் பார்த்திங்கன்னா சாமிமார்கள் திருப்பதி வெங்கடேஸ்வரர் இருக்கார். சூப்பராக இருக்குது மண்டபம் பார்க்கவே. மண்டபம் ரொம்ப பெருசாகவும் அழகாகவும் பாத்திரமும் சூப்பராக இருந்துச்சு. அதே படிக்கட்டில் இறங்கும் போது அங்கே இட்லி சாப்பாடு எல்லாமே விற்பாங்க. கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும், நல்லா இருக்கும். சாமி பார்க்கும்போது அப்படியே அங்கே படிக்கட்டு இறங்கி சாப்பிட்டு அப்படியே வந்துட்டே இருங்க. இறங்க படிக்கட்டு பார்த்தீங்கன்னா நம்ம திருத்தணி வந்திருக்கோம். திருத்தணியிலேருந்து இறங்கியிருக்கோம். மெயின் பாதையில் வந்து ஏதோ வேலை நடக்கும். எனக்குள்ளே ஏதோ ரோடு போடுறாங்க. அதனால் நம்ம வந்து இந்த தெரு வழியாக ஏறி போக சொல்லியிருக்காங்க. வாங்க போவோம். போய் ரைட்டு சொன்னாரு. நம்ம தெருவாக வந்து ஒரு வழியாக கோயிலுக்குள்ள வந்துட்டோம். வேலை நடந்து கொண்டு இருக்கிறது, தெளிவாக தெரிகிறது. பார்த்தீங்கன்னா சாமிக்குள்ளே கோயில் சாமி கும்பிட்டு வந்தாச்சு. திருத்தணி முருகனை பார்த்துட்டு வந்தாச்சு. கை கொடுங்க. பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி குரங்கோட ஒரு சேட்டை பிடிச்ச குரங்கு கை கொடுக்குது.
சாப்பிட்றாங்க, எங்களால் விட்டுட்டு சாப்பிட்றாங்க. இங்கே வர்றதுக்குள்ளேயும் சாப்பாடு கடையில் கூட்டம் ஆகிடுச்சு போச்சு. இதெல்லாம் யார் பார்த்தா எங்கள் குரூப்பு தான். எங்கள் குரூப்பே ஆனால் எங்களுக்கு முன்னாடி சாப்பிட்டாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து கிளம்பிட்டோம். நாங்கள் இந்த வழியாக போயிட்டு இந்த வழியாக வழி மாறி வந்துட்டோம். சரி, அடுத்து நம்ம பஸ்ஸில் போவோம், எந்த ஊரும் பார்ப்போம். வந்து ஒரு சிவன் கோயில், சின்ன சிவன் கோயில் தான், ஆனால் சூப்பராக இருக்கு.